எங்கள் ஏரியாவில் சிவகுமார்னு ஒரு லைன்ஸ் கிளப்பு கவர்னர் இருந்தார். அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னுடைய புத்தகத்தில் கூட அதை எழுதியிருக்கேன். யூடியூப்பில் அந்த ஸ்பீச் இருக்கும், பழைய காலம் அப்போ பேசினது. அவர் போய் நான் உட்காந்துங்கிறேன் சார். அவர் சொன்னார், புலவரையா வந்திருக்கிறாரு, சர்க்கரை இல்லாத பால் கொண்டு வாடான்னார். உள்ளே ஓடி போய் வேகமாக ஒரு டம்ளர் நிறையா கொண்டாந்து வச்சான் சார். வச்ச வேகத்தில் அந்த பால் அவன் வேகமாக வச்சான். அது டொம்முன்னு வச்சதில் இப்படி தழும்புச்சு, ஒரு ஆட்டமே ஆடுது. நான் சொன்னேன், நான் சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் விழுப்புரத்தில் பிறந்து வளர்ந்தவன், நான் என்ன பண்ணியிருக்கணும், தழும்புதரான்னு சொல்லியிருக்கணும். அந்த பையனை கூப்பிட்டு சொன்னேன், டே சாம்பு பால் ஆடுதுரு அப்படின்னு. இல்லை மாமா அது மாடுதுன்னா. புரியுதா? நான் ஆடுதுன்றதை அவன் ஆட்டுப்பால் நினச்சிக்கணும், மாடுதுன்னு நான் சார். அவன் எதிர்பாராத வகையில் ஒரு சொல்லில் எவ்வளோ சுகம் இருக்குது பார்த்தீங்களா? நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ரொம்ப இதுவாக இருக்குது. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு தமிழ் கூட தெரியலம்மா, வருத்தமாக இருக்குது. சொல்லிக் கொடுங்கம்மா. 10:30 மணிக்கு ராத்திரி 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் டீச்சருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறான் செல்லில். டீச்சர் நான் தொங்க போகிறேன், நீயும் தொங்குன்னு. அந்த டீச்சரை அல்லறி அடிச்சுன்னு ஆட்டோ எடுத்துக்கின்னு அவன் வீட்டு வாசலில் போய் நின்று இருக்குது. அந்த பையனுக்கு அவங்க அம்மா வெளியில் வந்து, என்ன டீச்சர் இந்நேரத்தில் வந்துக்கிறீங்கன்னு. இல்லை உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு இந்த பக்கமாக போகிறோம் வீட்டுக்கு, பார்க்கலான்னு வந்தேன்னு. அவன் நல்லா தூங்குறான் டீச்சர்னுச்சது. அப்போ தான் டீச்சருக்கே புரிஞ்சுது, நான் தூங்க போகிறேன் நீ தூங்குன்னு அவன் எழுதுனதுக்கு பதிலாக எழுத தெரியல, நான் தொங்க போகிறேன் நீ தொங்குன்னவன் இவன் எதில் தொங்குறானோன்னு அது பயந்து போச்சு. நீங்கள் எவ்வளோ தகராறு வருது. கொஞ்சம் சொல்லி கொடுங்கம்மா, தமிழ் சொல்லி கொடுங்க, பேச கழுவுங்க. பேச தெரியலனா அப்புறம் என்னம்மா இருக்குது, எதுக்கு படிக்கிறது? மதுரைக்கு பக்கத்தில் என் தம்பி முறையா ஓனர் 2003 இறந்துட்டான். ஃப்ளைட்டில் போய் மாட்டுத்தாவணியில் இறங்கி போயிட்டு ஒரு மலர் மாலை வாங்கி போட்டான். அவனுக்கு போட்டுட்டு நான் நிற்கிறேன். அவன் ஃபுல்லாக பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிற ஒத்த பையன் எழுந்து நின்று என்னை கட்டி பிடிச்சி கதறி அழுதாயா, பெரியப்பா நீ எல்லாம் இருக்கிற போது எங்கள் அப்பா போயிட்டாரேண்ணா சார். நீங்கள் எல்லாம் சிரிக்கிறீங்க, நான் 15 நாள் லீவு போட்டு வேலைக்கே போகலையா? ஆச்சரியமான வார்த்தைகளை அவன் பேச தெரியாவிட்டாலும் அதிர்ச்சி தர வார்த்தையை பேசாமல் இருக்க வைங்க ஐயா. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ நல்லா பேசணும் சார் மனிதனுக்கு. எனக்கு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியை ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த வையகத்துக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? வாழ்க வளமுடன். என்ன அழகான வார்த்தை, என்ன அழகான வார்த்தை. திரும்ப அது நேரங்காலம் பார்த்து சொல்லணும். அதை ஒரு தடவை அப்படி தான் நான் சொல்லிவிட்டு நான் மாட்டிக்கணும் வீட்டில். அவன் சாதம் வடிக்கும் போது கஞ்சி தண்ணி கையில் பட்டுக்குது. அண்ணா வாழ்க வளமுடன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க. எந்த இடத்துல எப்போ சொல்லணுமோ அப்போ தான் சொல்லணும், எல்லா இடத்துலையும் சொல்லிடக்கூடாது இல்லை. அதனால தான் எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லா இடங்களிலுமே சார் நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுங்க. இப்போ நிறைய பேருக்கு தெரியல சார், அது வாழ்க்கையில் எப்படி யாரை மகிழ்விக்கிறது, யாரை இது பண்ணுறது எப்படின்னு தெரியல. இங்கே கூட நான் அசனமாம்பேட்டைக்கு போயிருந்தேன், காஞ்சிபுரம் பக்கத்தில் அசனமாம்பேட்டை. அங்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான பட்டிமன்றம். நான் பாக்யராஜ் சார், நிழல்கள் ரவி எல்லோரும் போயிருந்தோம். பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது ஒருத்தன் ஓடி வந்தான் சார், பதறி அட்டிஷன் வந்து, சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு செல்ஃபி சார்னா. சரி எடுத்துக்கிடான்னு எடுத்துக்கின உடனே கேட்டான், சார் நீ யார் சாருன்னு கேட்டான். எதுக்குடா அப்போ எதுக்குடா இந்த செல்ஃபி எடுத்த? எனக்கு எப்படி இருந்திருக்கேன் மனசு. எப்படி ஒரு ஆளுகிட்ட பழகணும்னு தெரியாமலே நம்ம படித்து என்ன பிரயோஜனங்க? எப்படி என்ன பிரயோஜனம் சார்? எப்படி எழுதணும், எப்படி பழகணும்லாம் பெரியவங்க அன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி இல்லை, மாறி போச்சே. அதை விடுங்க. தாம்பரத்தில் ஒரு தந்தையார் இறந்துட்டார், ஒரே பையன் அவன் இருக்கிறான். அவங்க அப்பா விசாரிக்கிறதுக்கு உறவுக்காரன் பூரா வரான். முதல்ல ஒரு ஆள் வந்தான், தூரத்து உறவு, சொந்த உறவு. அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி போனாருன்னா, ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டார். எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்? தாம்பரத்தில் தான் பார்த்தேன். ஓயா, சிட்டியில் எவ்வளோ பெரிய டாக்டர் இருக்கிறான், அங்கே காட்டுறதை விட்டுட்டு தாம்பரத்தில் காட்டினா எப்படா பழிப்பான்? தப்பு தான்ட்டான். 1 மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான், அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். எப்படி? இதே வசனத்தை சொன்னான். எங்கே காட்டினேன்? அவன் தாம்பரத்தில் காட்டினேன்னு திட்டிட்டு போட்டான். சிட்டியில் தான் டாக்டர்கிட்ட காமிச்சேன், பெரிய டாக்டர்கிட்டலாம் காமிச்சேன், அப்பயும் போயிட்டாருன்னா. உனக்கு அறிவு இருக்காடா? உள்ளூரில் எவ்வளோ டாக்டர் இருக்கிறான், இவங்ககிட்ட காட்டுறதை விட்டுட்டு அங்கே இழுத்தும் போய் அந்த அலையை விட்டா எப்படா பழைப்பான்? அம்பங்குக்கு போட்டானா?
அரை மணி நேரம் பொறுத்து இன்னும் 2 பேர் வந்தான். கேள்விப்பட்டேன், அப்பா எப்படி போனார். அவன் கேட்கறதுக்கு முந்தைய அவன் சொல்லிட்டான், உள்ளூரில் 10 நாள் காட்டினேன், சிட்டியில் 10 நாள் காட்டினேன், அப்படி இருந்தால் அவர் பிழைக்கலன்னா. எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுறதுக்கு துப்பு இல்லை, அந்த ஆளை நீயே போட்டு தள்ளிடா போடா அப்படின்ட்டு போட்டான். கடைசியில் 2 மணி நேரம் பொறுத்து இன்னும் 4 பேர் வந்தான். கேள்விப்பட்டான்னா அவன் புள்ள சொன்னான், அப்பா நீங்கள் 4 பேரை அந்த ஆளையே எழுப்பி கேட்டுக்கோ, என்ன எல்லாம் கேட்டு கேட்டு அவர் போன இடத்துக்கு என்ன அனுப்பிடுவீங்க போல இருக்குது, நீயே கேட்டுக்கிட்டான். இன்றைக்கி வாழ்க்கையில் அப்படி தான் சார் இருப்பான். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னா உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக மட்டும் பாருங்கள். இன்னொரு பிள்ளையோடு தயவு செஞ்சு அவனை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அது அப்படிக்குது, இது எப்படிக்குது, நீ வந்து எனக்கு வாய்ச்சிய, அவன் ஒரு மாதிரியாக நம்மளை பார்ப்பான். நானாக கேட்டேன் இந்த வீட்டில் பிறக்கணும்னு. அப்படி கேட்குற வாய்ப்பு இருந்தால் நான் பிரைம் மினிஸ்டர் வீட்டில் பிறந்திருப்பேன்ல. அவருக்கு கல்யாணம் ஆகலையோ? சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வேணும்னா நாம் எதையுமே ஒரு தாழ்வாக அணுகக்கூடாது, உயர்வாக பார்க்க பழகுங்க. உயர்வாக பார்க்க பழகுங்க சார், மகிழ்ச்சியாக இருக்கும் எப்பயுமே. அப்படியும் சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பையன் +2ல் ஃபெயில் ஆகிட்டான் சார். ஃபெயில் ஆன உடனே என்ன பண்ணான், அவன் சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான். ஏன் தெரியுமா இந்த மாதிரி இடத்துக்கு போகிறாங்க? அம்மாவும் அப்பாவும் அவனிடத்தில் அதிகமாக பேச தவறியதனால்தான் இந்த மாதிரி முடிவுக்கு போகிறாங்க. நிறைய பேசுங்க, எங்கள் அம்மா எங்கள் அப்பா நம்பிக்கைக்குரியவர்கள்னு அவன் நம்பணும் இல்லை. அப்போது அந்த பையன் ஃபெயில் ஆகிட்டு என்ன பண்ணால் சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான். அவங்க அப்பா எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்துட்டார். இருந்தாலும் ஒரு 3 மாதம் அவன் அது மனசை விட்டு அவனுக்கு அகலலை, போவே இல்லை. அவன் முகத்தை பார்த்து வருத்தப்பட்ட அவங்க அப்பா என்ன பண்ணார், ஒரு நாள் 1 ஏக்கர் நிலத்தில் பருத்தி வச்சிருக்கார். அந்த பருத்தி செடியெல்லாம் பார்க்கலாம் வாடான்னு சொல்லி அவனை கூட கூட்டிகிட்டு போனார். அப்படியே ரவுண்டு பார்த்துட்டு வரும்போது ஒரு செடி பூச்சடிச்சிருக்குது. பூச்சடிச்ச அந்த ஒரு செடியை பார்க்குறார். பார்த்துட்டு பையன் எதிர்க்கே சொன்னார், அந்த வேலை செய்கிற ஆளுங்களை கூப்பிட்டு இந்த ஏக்கர் பூரா கொளுத்திடுன்ட்டார். இந்த 1 ஏக்கர் நிலத்தில் இருக்கிற அத்தனை பருத்தி செடிகளையும் கொளுத்திடுங்கன்ட்டார். அப்போது அந்த பையன் கேட்டான், என்னப்பா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, ஒரு செடியில் பூச்சடிச்சுது, நீ ஏன் எல்லா செடியும் கொளுத்துற? அப்பா உடனே பிடிச்சிட்டாரு, நீ கூட ஒரு தடவை தான்டா ஃபெயில் ஆன, அதுக்காக ஏன் வாழ்க்கையை முடிச்சுக்கிற? அதுக்காக தான்டா நான் சொன்னேன் செய்கிறேன். அப்போ தான் மனசு மாறினா. ஒரு செடிக்காக அத்தனை செடிகளையும் கொளுத்துவது எப்படி தவறோ, ஒரு வருஷம் நான் ஃபெயில் ஆனதுக்காக என் வாழ்க்கையை முடித்து கொள்வது தவறுப்பா, இனி இந்த தவறை செய்ய மாட்டேன்னு அவன் மனமாற்றம் பெற்றான். இப்படி தான் நாம் வழி நடத்தணுமே தவிர நாம் அதுக்கு முரட்டுத்தனமாக ஒரு முடிவாக எடுக்கக்கூடாது. இன்னொரு வரலாறு சொல்கிறேன். சேலத்தில் ஒருத்தன் நீட்டில் ஃபெயில் ஆகிட்டு உயரமான இடம் நம்ம ஊரில் எதிரானு செல்ஃபோன் டவர் தான் உயரமாகுதுன்னு அது மேலே ஏறிட்டான். ஊரே வந்தது, அப்பா அம்மா கெஞ்சறாங்க, வாடா இறங்கி வாடா இறங்கி, முடியாது, என் முடிவில் மாற்றமே கிடையாதுன்ட்டான். விழப்போகிறது உறுதின்னான். அப்போ அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஓடியாந்தான், அல்லறி அடிச்சின்னு, நண்பா நல்ல வேலை உடலில் அங்கே ஏறுறா, நான் சொல்கிறதுக்கு 2 வார்த்தை கேட்டுக்கின்னு இறங்கடா பாவி, உன் முடிவை எடு. நான் வரும்போது உன்னை காப்பாற்றுறதுக்கு ஓடியாரும்போது ஒரு பெரியவரை பார்த்தேன், இந்த மாதிரி கீழே விழுந்து அகால மரணம் அடைந்தால் அதுக்கு என்ன ஆகும்னு கேட்டேன். அகால மரணம் அடைவனுக்கு அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு அந்த ஆள் சொன்னான்டா. ஒருவேளை நீ கீழே விழுந்து உயிர் விட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் பிறந்தேன்னு வச்சுக்கோ, மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்கணும்டா, கொஞ்சம் யோசிடான். மலைன்னு இறங்கி வந்துட்டான் சார் அவன். இனி ஒரு ஜென்மத்தில் எவன்டா மூட்டை தூக்குறது எல்கேஜிலேருந்து, வேணாம் போ, 1000 சொல்லட்டும் உலகம்னு இறங்கி வந்தான். யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும், பக்குவமாக சொல்லுங்கள். ஏன் நம்ம கோவப்படணும், உணர்ச்சி வசப்படணும்? மகிழ்ச்சியாக எல்லாத்தையும் சந்தோஷமாக எடுத்துங்க. எதையுமே நீங்கள் எளிமையாக எடுத்துங்க. எளிமையாக எடுத்திங்கன்னா நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாழ்க்கையை கொண்டாடி ஜெயிக்கணும்னா 2 விஷயம்.
ஒன்று மௌனம், இன்னொன்று சிரிப்பு. நீங்கள் ரெண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஒய்ஃபு கண்ணாமன்னு ஏதாவது பேசட்டும் வீட்டில், மௌனமாக இருக்குது, பிரச்சனையே வராது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அதை கேட்டும் போய் உட்காந்து அந்த அம்மா ஏறி பாடி இருக்குது. என்ன திருப்பதியில் காட்டாங்க, திருச்செந்தூரில் காட்டாங்க, பழனியில் காட்டாங்க, திருப்பதியில் காட்டாங்க, எல்லாம் மொட்டடிக்கிற ஊராக சொல்லுது. நம்மால் கம்முன்னு உக்காந்துக்கிறான். உக்காந்துட்டு ஏன் ஒன்றுத்துக்குமா பதில் சொல்ல மாட்டேன்? உள்ளூரில் என்னை தவிர எவனும் கேட்கல. கேட்காதவன்லாம் உனக்கு பெருமையாக தெரியுது, கேட்குற நான் உனக்கு சிறுமையாக தெரியுதுன்னா போயா, நீ இப்படி தான் பேசுவேன். சமாதானமாயிடுறாங்கல்ல சார். நான் என்ன கேட்குறேன், எல்லாத்துக்குமே எதிர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் தான் பிரச்சனை அதிகமாகும். சில நேரங்களில் மௌனமாக இருக்க பழகுவோம், சில நேரங்களில் சிரித்து பழகுவோம். ரெண்டுமே அந்த பிரச்சனைகளை வளரவிடாமல் தடுக்கிற மிகப்பெரிய ஆயுதங்கள். அதை மகாத்மா காந்தி தன் வாழ்நாளிலே கையில் எடுத்துக்கொண்டார். பிள்ளைகளுக்கு நல்லா பேசுங்கம்மா, நிறைய பிள்ளைகளுக்கு பேச தெரியல. யாருக்கிட்ட என்ன பேசணும்னே தெரியல சார் அவனுக்கு. நிஜமாக சொல்கிறேன், உண்மையில் பொய் சொல்லலை, உங்களுக்கே தெரியும். யாராவது நம்ம வீட்டுக்கு உறவுக்காரன் வந்தால் உட்காந்து பேசுகிறான், அவன் யாரும் அந்நியனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போடுறான். நாம் வந்து தான் போராடியும் கிடக்கிறோம். என்னையே என் தம்பி வீட்டுக்கு போய்க்கிறேன், அவன் பையன் மேலேருந்து கீழே இறங்கி வந்தான், பார்த்துட்டு பிரமிச்சு நின்னான். என்னடா தம்பி எப்படி இருக்கிறேன்னு? இல்லை சார், உங்களை எங்கேயோ வாட்ஸ்அப்லேயோ ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுண்ணா. உன் பெரியப்பாடா நான். இன்றைக்கி அவனுக்கு உறவு தெரியல, ஊர் தெரியல, யாருன்னு தெரியல. நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும் அவனுக்கு நிறைய விஷயங்கள். பிள்ளைகள் அது அவன் அயல் நாட்டில் இருக்கிற மாதிரி அந்நியன் ஆகிட்டான் வீட்டுக்குள்ளேயே. நிறைய விஷயங்கள், நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க. பெரிய பெரிய விஷயங்கள் நான் சொல்ல விரும்பலை. வாழ்க்கையில் மனிதன் தொடர்பு படுத்துவது எது? நல்ல வார்த்தைகள் தான் உங்களையும் என்னையும் தொடர்பு படுத்தும். அந்த மரியாதைக்குரிய வார்த்தைகள், நல்ல மங்களகரமான வார்த்தைகளே பேச பழகுமே. அதனால தானே நமக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இருமொழி கொள்கைன்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா? இருமொழி கொள்கைன்னு ஏன் வச்சுருக்கிறாங்க? நம்ம காலங்காலமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்தது அது. இருமொழி கொள்கை போதும்னு அன்னைக்கு நமக்கு சொன்னாங்க. ஏன்? ஒன்று வணிக மொழி, இன்னொன்று வாழ்க்கை மொழி. வணிக மொழியாகிய ஆங்கிலம் உலகத்தை வலம் வருவதற்கு தேவை, வாழ்க்கை மொழியாகிய தமிழ் வாழ்வதற்கு தேவை. அதனால தான் ரெண்டு மொழினாங்க. மனுஷனை தொடர்பு படுத்துறதுக்கு இந்த மொழி, அதில் நல்ல வார்த்தைகள் பேசும். நீங்கள் பேசி பாருங்களேன். நம்ம அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது. தெலுங்கு பேசுகிறீங்களா, அது உங்களுக்கு உயர்ந்த மொழி. மலையாளம் பேசுகிறீங்களா, அது உங்களுக்கும் உயர்ந்த மொழி. கன்னடம் பேசுகிறேன் சார், மொழியில் அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்களுக்கு உயர்ந்தது. எல்லாத்துக்கும் அத்தனை மொழிகளுக்கும் தாய்க்கு தாயான மொழி நம்ம தமிழ் மொழி இல்லையா? அதனால் நீங்கள் அதில் அந்த மொழியில் எவ்வளோ சுகம் இருக்குது சார். எல்லா இடங்களிலுமே மலிந்து கிடக்கிறது. யாரிடத்தில் எப்படி? ஏன் ஒரு ஆள் நம்ம மூத்தவங்களை பார்த்து நீ என்று சொன்னால் கூட அது கொலைக்கு சமம்னு மகாபாரதம் சொல்லுது. மகாபாரதத்தில் வருதுங்க, நீ என்று சொன்னாலே அது கொலைக்கு சமம்னா. நான் அதை படிச்சுட்டு பதறிட்டேன். ஒரு நாளைக்கு நம்மளை எத்தனை பேர் கொல்றான்? நீ வா போன்னு தானே சொல்கிறான் நிறைய பேர். எவ்வளவு பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கறது, எவ்வளவு நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்கறது. நாம் இன்றைக்கி எல்லாமே பேச தவறியதுனால பல பெரும் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. படிப்பு மட்டுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை அல்ல. படிப்பை தாண்டிய பண்பாடு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக அமையக்கூடும் என்றால், இன்னொன்று சொல்லணுமா, படிப்பே நமக்கு சோறு போடாட்டாலும் நம்முடைய பண்பாடு நேர்மையும் நமக்கு ஒரு காலத்தில் சோறு போடும். எனக்குள்ள நான் படிப்பு வரலன்னாலும் பரவாயில்லைங்க, விடுங்க. இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் வணங்கி கேட்குறேன், படிப்பு வரலையா விட்டு தள்ளுங்க சார். அவனுக்கு என்ன வரும்னு பாருங்க, அவனுக்கு என்ன வரும்னு பாருங்க, அதில் அவனுக்கு சிறப்பாக்குங்க. விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பிக் கொள்ள வைப்பதற்குரிய வாய்ப்பை நாம் உருவாக்கிவிட்டால், இப்போ பார்த்தீங்கன்னா டிராகன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, யாராவது பார்த்தீங்களா? டிராகன் படம் பாருங்கள், அவசியம் பாருங்கள். அதனுடைய தீம் ரொம்ப அருமையாக இருக்குது. நான் சமீபத்தில் பல படங்கள் பார்த்தேன். பார்த்துட்டு வெளியில் வந்தால் ஒரு அருவாளியாக ஒரு கத்தியை தூக்கின்னு போய் எவனையாவது 4 பேர் குத்தணும் போல ஒரு உணர்வை தூண்டுறான்.
இந்த ஒரு படம் தான் மனுஷனை திருத்துறதுக்கு ஒரு மார்க்கத்தை டிராகன் படத்தை எடுத்திருக்கணும். ரொம்ப உண்மையிலே இருக்குது, நல்லா இருக்குது, போய் பாருங்கள். அதில் என்ன ஆகுது, இந்த பையன் ஒரு தவறு பண்ணுறான், தவறு பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். ஆனால் அது தவறுன்னு உணர்ந்து தண்டனை அனுபவிக்கிறான். அப்போ கூட அவங்க அப்பா தன் நிலையிலிருந்து மாறாமல் பிள்ளையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு நல்ல வழியை கற்றுக் கொடுத்து ஆதரவு கொடுக்குற கதை சார். அது இன்றைக்கி இருக்கிற தேவையாது. நீங்கள் அதை தயவு செஞ்சு பாருங்கள். அது நம்ம மாற்றிக்கணும். நம்ம மாற்றிக்கிட்டோம்னா பல மாற்றங்கள் உருவாகும். ஏன்னா படிப்பு என்பது அறிவுக்கு தீனி போடுகிற படிப்பு வேறு, அனுபவத்தில் பெறுகிற படிப்பு வேறு. வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. பணத்தை தேடித்தான் இந்த உலகம் பிரபஞ்சம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. பணம் தான். இன்றைக்கி பாருங்கள், யாரை பார்த்தாலும் அங்கே நான் 2 ஏக்கர் வாங்கி போட்டுருங்க, இங்கே 2 ஏக்கர் வாங்கி போட்டுருங்க, இங்கே 5 ஏக்கர் வாங்கி போட்டுருக்கிறேன். வாக்கிங் காலையில் போகும்போது நிம்மதியாக உடம்பு நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் வாக்கிங் போவான். கூட வரவனோட போவாதீங்க, தனியாகவே போங்க. இனிமேல் அவன் கூட வரவன் சும்மா இருக்க மாட்டான். இந்த இடத்த 1000 ரூபாய்க்கு கொடுக்குறான்னா நான் வேணான்னு வந்தேன், இன்றைக்கி 1 கோடி போகுது. அவன் வாக்கிங் வந்த வேலையும் போச்சு. அவன் அப்படியே ஷாக்காகி போய் படுத்துக்குவான். அதில் என்ன இருக்குது சார், நமக்குன்னு எது நிலைக்குமோ அதுதான் நிலைக்கும். நமக்குன்னு உள்ளது எங்கேயும் போகவே போகாது. 6 ஏக்கர் வாங்கட்டும், 600 ஏக்கர் வாங்கட்டும், 6000 ஏக்கர் வாங்கட்டும், அந்த ஊரில் அவனுக்கு 6 அடி நிலம் நிரந்தரமாக சொந்தமாகுது. அது ஏற்கனவே வாங்கி வச்சுக்குது. இவனுக்குன்னு அது வாங்கி வச்சுக்குது இல்லை. அவன் அங்கே வாங்கி போட்டான், இங்கே வாங்கி போட்டான்றான். அது சொல்லுது நான் உனக்கு ஏற்கனவே வாங்கி போட்டு வச்சுக்கிறேன்டான்னு. இதுதான் சார் வாழ்க்கை. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் சார், மகிழ்ச்சியாக இருப்போம் சார், ஆனந்தமாக இருப்போம் சார். வார்த்தைகளால் ஒருவரை பாராட்டுங்கள். ஒருத்தர் உங்கள் எதிரில் உயர்றாரா, உயர்ந்தவரை பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள். நீங்கள் ஒருவரை வாழ்த்தினால் உங்களை வாழ்த்த கடவுள் 2 பேரை ஏற்பாடு செய்வான். எவ்வளவோ வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது சார். நாங்கள்லாம் ஆசிரியர், எந்த பையனையும் நாங்கள் திட்டின வரலாறே கிடையாது. நீ ஒன்றுத்துக்குமே உருப்பிட மாட்ட, லாய்க்கு இல்லைன்னு சொன்னதே கிடையாது. எங்கள் வாயில் அந்த வார்த்தையும் வராது. அவன்லாம் என்ன ரொம்ப பாராட்டுவேன், படுத்துவான் சில நேரங்களில். ஆனாலும் அவனை நாங்கள் நிச்சயமாக பாராட்டுவோம். அதுவும் அந்த பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஐயா அனுபவசாலி. அவர் டெக்ஸ்ட் புக் ஆத்திரையா 12ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தையே தயாரித்த தலைவர் அவர் தான். நிறைய அனுபவம் உடையவர். நாங்கள்லாம் பசங்கக்கிட்ட நிறைய அனுபவம் சார். நான் கற்றுக் கொடுத்ததை விட அவனிடத்தில் கற்றுக்கொண்டது ஏராளம். நீங்கள் எப்பயுமே யாருக்கிட்டையும் கற்றுக்கலாம் சார். அவன் சின்ன வயசு, அவனுக்கு என்ன தெரியும்னு நினைக்காதீங்க. நம்மளை விட பல விஷயம் அவனுக்கு தெரியும். உண்மையில் சொல்கிறேன், அவனுக்கு எல்லாமே தெரியும். அவனை மேலே நம்பிக்கை வச்சு அவனோட நம்ம நல்லா அணுகுவோம், நிச்சயமாக இது பண்ணுவான். சில தப்புகளில் குழந்தைத்தனமாக வரும். எனக்கு ஒன்றா ஒருத்தன் பேப்பரில் எழுதியிருந்தான், ஆன்சர் எழுதியிருந்தான், தெரியுமா உங்களுக்கு? ரோமன் லெட்டர் 2 போட்டுட்டு 7ஆம் நம்பர் கேள்வி நம்பர் போட்டு எழுதிக்கிறான். ஆன்சர் பாருங்கள், கர்த்தரே இந்த பேப்பரை திருத்துவர் பக்கத்தில் அமரும், அவர் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். இரட்சகனே உன் திருவடியை பணிந்து வேண்டுகிறேன், இவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பதன் மூலமாக பரிசுத்தமான அந்த ஆசிரியர் எனக்கு மார்க் நிறைய போடுவார். இப்போ எனக்குன்னு பாவனும் உறுதி பெற்றான். இதை படித்து எனக்கே ஒரு மாதிரியாது. அவன் என்னமா எழுதுனான், அவனையெல்லாம் போட்டு அது பப்ளிக் பேப்பர், அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் சில பேர் விளையாட்டாக எழுதுவான் தெரியுமா. ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைன்னு ஒரு தடவை கேட்டிருந்தேன். அவன் எழுதிக்கிறான் பார், நீங்கள் ஜென்மத்திலையும் எழுத மாட்டீங்க அந்த மாதிரி. இந்த 4 பேரும் நல்ல நண்பர்கள்னு எழுதிக்கிறான்யா. ராஜா ராம் மோகன் ராய் இந்த 4 பேரும் நல்ல நண்பர்கள், ஜாதி மதம் பார்க்காமல் பழகினார்கள். ராமுக்கும் ராஜாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும், மோகன் தீர்த்து வைப்பார். இன்னும் டெவலப்டா. என் ஜென்மத்தில் இந்த மாதிரி படிக்கவும் முடியாது. நான் இன்னொன்று தெரியுமா, இந்த உலகத்தில் இன்றைக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், எழுதி வைங்க. இன்றைக்கு தர்மம் என்ற ஒன்று உயிரோடு இருக்கிறது என்றால், தானம் என்ற ஒன்று உயிரோடு இருக்கிறது என்றால், அது இந்த மண்ணில் வாழும் பெண்களால் மட்டும்தான் என்று நம்பிக்கை உடையவன். அதனால் தாய் வடிவத்தில் இந்த தர்மம் நடக்குது, தாரத்தின் வடிவத்தில் தர்மம் நடக்குது, சகோதரி வடிவத்தில் தர்மம் நடக்குது. அவங்க இன்னொரு குழந்தை பசியாக இருக்கிறத எப்பயும் பொறுத்துக்க மாட்டாங்க. நமக்கு அந்த கவலை அவ்வளோவா இருக்காது, அவங்களுக்கு தான் அந்த கவலை ஆட்டி படைக்கும். அதனால்தான்
சிவாலயங்களில் போய் பாருங்கள், 63 நாயன்மாருடைய சிலைகள் இருக்கும். நான் நாளைக்கு போய் கவனிங்க, 62 நாயன்மார் சிலை நிற்கிற வடிவத்தில் இருக்கும். காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் உட்கார்ந்த வடிவத்தில் இருக்கும். கல்லாக படைக்கிற போது கூட ஒரு தாய் நிற்கக்கூடாது என்று கருணையோடு பார்க்கிற வழிபாடு நம்ம வழிபாடுயா, நம்ம வழிபாடு. அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை கற்றுக் கொடுக்குது. எதிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். உயர்ந்த எண்ணத்தை உருவாக்குங்க பிள்ளைகளுக்கு. ஒருத்தர் போய் கேட்குறாரு, ஒரு டாக்டரை பார்த்து கேட்டார், BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 வருஷம் ஆகும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அப்படியா? ஒரு இன்ஜினியரை போய் கேட்டார், உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் BMW கார் வாங்கணும்னா? 8 மந்த், 8 மாதம் கஷ்டப்படணும். சரி, ஒரு கிரிக்கெட் வீரனை போய் கேட்டார், BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 டே மேட்ச் போதும், ஒரே நாளில் நான் வாங்கிடுவேன். சபாஷ். அப்போ ரத்தன் டாட்டா இருந்தார், ரத்தன் டாட்டாவை போய் கேட்டாங்க, BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 5 வருஷம் ஆகும். கேட்டவனுக்கு அசந்து விட்டான். அவர் 1 வருஷம்னாரு, அவர் 8 மாதம்னாரு, அவர் 1 நாள்னாரு. மல்டி மில்லியனர் பெரிய கோடீஸ்வரன், உங்களுக்கு ஐயா 5 வருஷம் சொல்கிறீங்க? அவர் சொன்னார், BMW கார் கம்பெனி எவ்வளோ பெருசு, அந்த கம்பெனியை வாங்கணுன்னா எனக்கு 5 வருஷம் ஆகும்னாரு. இப்போ புரியுதுங்களா? நம்ம எண்ணம் எப்படியும் உயர்வாக இருக்கணும். அவன் காரை பற்றி யோசிச்சான், இவர் கம்பெனியை பற்றி யோசிச்சார். இப்போ ரத்தன் டாட்டா ஏன் அந்த உயரத்தை தொட்டாருன்னு தெரியுதா? ராக்பெல்லர் ஃப்ளைட்டில் பறக்கிறாரு. ராக்பெல்லர் ஃப்ளைட்டில் பறக்கிற போது 32 அடி 1000 உயரத்தில் மேலே போன பிற்பாடு ஒருத்தன் கேட்டான், ஏன் இந்த வயசுலையும் சம்பாதிக்கிற, இந்த வயசுலையும் உழைக்கிற, இன்னத்தை உனக்கு இல்லை, எங்கே பார்த்தாலும் இருக்குது, எது இல்லைன்னு இன்னும் பாடுபடுற, உழைக்கிற, போதாதான்னார். அப்போ ராக்பெல்லர் சொன்னார், இந்த ஃப்ளைட்டில் நம்ம பயணம் பண்ணுறோம், வர வேண்டிய உயரத்துக்கு இது வந்துடுது, இதோட பைலட்டை இறங்க சொல்லிடலாமா, பைலட்டை நிறுத்த சொல்லலாமான்னாரு. ஐயோ எல்லாமே போயிடும். அது போகக்கூடாதுன்னு தான் நம்ம பயணம் பண்ணுறோம்ல, அதே தான். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், முடிந்த வரையில் உதவிக்கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும்னு அந்த பையனுக்கு பாடம் நடத்தினார். அதனால் உங்களுக்கு இன்னும் கூட வேண்டுகிறேன், பிள்ளைகள் மார்க் எடுக்கலேன்னு பதறாதீங்க. எங்கள் தெருவிலேயே நான் பல கூத்தெல்லாம் பார்க்குறேன். எல்கேஜி போகுது, அது பாவம், அது என்னன்னே தெரியல உலகம். அது மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னு மண்டை இடிச்சிக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும். அதுக்கு என்னன்னு தெரியாமல் விளையாடுங்குது. இது என்ன, அதுன்னு ஐஏஎஸ் எழுதுது, மார்க் குறைஞ்சா போகுது. மார்க் குறைஞ்சதுன்னு கவலையே படாதீங்கம்மா, மனசில் தைரியமாக இருங்க, சந்தோஷப்படுங்க. 100க்கு 100 எல்லா சப்ஜெக்ட்லேயும் வாங்கிட்டான்னா அவங்க தான் கவலைப்படணும். ஏன் தெரியுமா? எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடிடுவான். 50-60 வாங்குறவன் தான் கட்சி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பான். அவன் தான் அடிக்கடி போய் மாத்திரை வாங்கினோடா, மருந்து வாங்கினோடான்னா எல்லாத்துக்கும் உதவி செய்வான். நமக்கு உதவாத பிள்ளைகள் தூரத்தில் இருக்கிறார்கள், உதவுகிற பிள்ளைகள் அருகில் இருக்கிறார்கள். அந்த அருகில் இருக்கிற பிள்ளை தான் அவசியமானவன்னு மாற்றி பாருங்கன்ற நான். வெளிநாட்டுக்கெல்லாம் போனெல்லாம் அவன்லாம் திரும்பி வரமாட்டான். அவங்க இருக்கிற சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்துங்கிறான். அந்த வாழ்க்கையில் நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டீங்க இங்கே. ஏன்னா அந்த அம்மாவுக்கெல்லாம் பொண்ணு, அதுவும் பையன் திரும்பி வந்தாலும் வருவான். இங்கே யாராவது இருந்தாக்கா வருத்தப்படாதீங்க, உண்மையை சொல்கிறேன் நான். பையன் வந்தாலும் வருவான் திரும்பி, அந்த பொண்ணுங்க வரவே வராது. மாமியார் தொல்லை கிடையாது, நாத்தனார் பிரச்சனை கிடையாது, அது வச்சத்தான் சட்டம். இல்லை ஏதாவது வீட்டுக்காரன் தப்பாக சொல்லிட்டான்னா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணால் போதும், அவனை தூக்கி விசாரணையே கிடையாது, உள்ளே வச்சுருவாங்க. இவ்வளவு பாதுகாப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கிறதுனால அது அந்த ஊரை விட்டு வரவே வராது. நாம் தான் நம்ம கதறி கிடக்கிறோம். அதனால் நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்ம கூட இருக்கிறான்னா மகிழ்ச்சி அடைங்க, அவனை பேச விடுங்க. திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறவன்லாம் ரிப்போர்ட்டர், அவன் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்துகிறான் பார், அவன் தான் ப்ரமோட்டர். நமக்கு ப்ரமோட்டர் தான் தேவைப்படுது, ரிப்போர்ட்டர் வேண்டாம். நிறைய விஷயங்கள் சிந்திச்சு பாருங்கள். இதே குரோம்பேட்டையில் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு நான் போகிறேன். ஒருத்தர் அவங்க குழந்தை, சின்ன குழந்தை சார், அவன் 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட வந்தான். அவங்க அப்பா கேட்டார் மெடிக்கல் ஷாப்காரரு, சார் எறும்பு மருந்து இருக்குதான்னு கேட்டார். எதுக்கு? எறும்பை சாகடிக்கிறதுக்கு கேட்டார். அவன் வீட்டில் எறும்பு தொல்லை கேட்டார். இந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன கேட்டான் தெரியுமா? ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டான்.
உடனே அப்பா மனசு மாற்றிக்கிட்டார் சார், எனக்கு எறும்பு மருந்து வேணான்ட்டு வந்துட்டார் சார். ஏன் தெரியுமா? ஒரு செகண்டு யோசிச்சார், நான் அந்த எறும்புக சாகடிக்கிறதுக்கு பார்க்குறேன், அவன் வாழ வைக்கிறதுக்கு பார்க்குறான். இந்த வயசில் அவனுக்கு வாழ வைக்கிற எண்ணம் வந்திருக்குதுன்னா எனக்கு ஒரு வள்ளலார் பிறந்திருக்கிறார் என்று கருதி அவனை வாழ்த்திட்டு வீட்டுக்கு கூட்டாந்தாருன்னா ஒரு வார்த்தையில் மனமாற்றம் பெறலாம். நிறைய பேசுங்க பிள்ளைகளோடு, நிறைய பகிர்ந்துக்குங்க. அன்றைக்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் ஹாலில் உட்காந்து கஷ்டப்பட்டுங்கிறாரு வருத்தமாக. அவங்க பையன் 8வது படிக்கிறான். அந்த நேரம் பார்த்து கணக்கு பேப்பர் கொடுத்துறாங்க, கையில் தூக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டான். அப்பாவை பார்த்து மிரண்டு போனான். ஐயோ என்ன நடக்க போதோன்னு நினச்சான். உள்ளே ஓடி போய் படியை தாண்டி உள்ளே போனான். மைண்டு வேலை செஞ்சது. அப்படியே ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணான். வேகமாக ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிக்கினா, டேடி நான் மேத்ஸில் 100க்கு 100 வாங்கினா நீ என்ன நினைப்பேன்னா ஹார்ட் அட்டாக்காக வந்தாலும் வந்துருண்டான்னார். அது மாதிரி உனக்கு வரக்கூடாதுன்னு தான் 30 வாங்கியிருக்கிறேன்னா. அவங்க அப்பா சொன்னார், இந்த வீட்லேயே என்னை புரிஞ்சுக்கின ஒரே ஆள் நீ தான்டான்னார். அதை சூழ்நிலையே மாற்றிட்டான் பார்த்தீங்களா? அப்படியே போய் சொல்லியிருந்தான் கொடுத்துருந்தான்னு வச்சுங்க, 2 வாங்குன்னு வாங்கியிருப்பார். என்ன அருமையாக அந்த சூழ்நிலையை மாற்றினான் பார்த்தீங்களா? நீங்கள் அவனுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டணும். தப்பா ரைட்டான்லாம் பார்க்காதீங்க, அது ஒரு புத்திசாலித்தனம். தன்னை சுற்றி இருக்கிற ஒரு சூழ்நிலையை பாதகத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் அவனுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. நம்ம மகிழ்ச்சி அடையணும் சார். எதுலேயுமே சந்தோஷப்படுங்க. வாழ்நாளில் மற்றவர்களோடு சிரித்து பேசுங்க. ஃபோன் எடுத்தால் கூட நல்லதை பேசுங்க, நல்லதை பாராட்டுங்க, நலம் விசாரிங்க. ஏன்னா அந்த ஃபோன் இன்றைக்கு சாதாரணமானதில்லை, ஒரு சரித்திர உலகத்தை படைத்து கொண்டு இருக்கிறது. அதனால் நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்லதை எண்ணுவோம், நல்லதை செய்வோம். நிறைய முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு உதவி செய்வதில்தான் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே உச்சத்தில் கொண்டு போகும். அவர்கள் வாழ்த்த நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம் என்பதனாலே யாருன்னு பார்க்காதீங்க, யாருக்கு உதவி செய்யணும்னு பார்க்காதீங்க. யாருக்கு உதவி தேவையோ, யாருக்கு நான் தேவை, எனக்கு என்ன கிடைக்கும் என்று பேசுவதை விட யாருக்கு நான் தேவைப்படுகிறேன் என்று பார்க்கிற பார்வைதான் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும், நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக்கும் என்று சொல்லி, புத்தகம் என்பது வாசிப்பதற்கு மட்டுமல்ல சுவாசிப்பதற்கும் அதுதான். அந்த கருத்துக்களை கையில் எடுத்துக்கும். ஏதாவது 1-2 நம்ம ஃபாலோ பண்ணாதான் வாழ்க்கையில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், மன திருப்தி இருக்கும், மன நிறைவு இருக்கும் என்பதை சொல்லி நிறைவாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். எது நமக்கு உரியதோ அது அன்றைக்கு கிடைக்கும். எப்பப்போது யார் யாருக்கு என்னென்ன நிகழணும்னு இருக்குதோ அது அப்பப்போ நிகழ்ந்தே தீரும். 6 மாதத்துக்கு முந்தி பெருமாள் கோயிலுக்கு போய் என் பேரை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி பட்டாச்சாரியார் கற்பூர தீபாராதனை எடுத்து என்கிட்ட வந்தார். அவருக்குன்னு தட்டில் போடுறதுக்கு ஒரு 5 ரூபாயை மடித்து தனியாக வச்சுருந்தேன். அது பக்கத்தில் 100, அது பக்கத்தில் 500, 2 தனித்தனியாக வச்சுருந்தேன். செல்ஃபோனை எடுத்து உள்ளே வச்சதுனால எல்லாம் தலைகீழ மாறி போச்சு. இந்த 5 2 விரலை விட்டு தேடுறதுக்குள்ளே ஐயரே டென்ஷன் ஆகி எதிர்பக்கம் போயிட்டார். அந்த 3வது ஆள்கிட்ட நிற்கிற போது அப்போ தான் எனக்கு அந்த 5 ரூபாய் கிடச்சிது. அதை எடுக்கிற வேகத்தில் இந்த முன்னாடி இருந்த 500 எகிரி அந்த யார்கிட்ட நிற்கிறாரோ அவன் காலில் போய் விழுந்தது. அவன் குனிஞ்சு பார்த்துட்டு இது நம்ம ரூபாய் இல்லைன்னு எடுத்து பட்டாச்சாரியார் தட்டில் போட்டான். 500 பார்த்த உடனே அவர் செத்த இருங்கோன்னு சொல்லி பெருமாள் கழுத்தில் இருக்கிற மாலையை கொண்டாந்து அவனுக்கு போட்டார். அந்த 500 என்னது? இன்றைக்கி அவனுக்கு மரியாதை கிடைக்கணும்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கிறாரு. அவர் யார் வீட்டு பணம்னு பார்க்கல, யாருக்கு பண்ணணும்னு தான் அவர் நினைக்கிறாரு. அது ஏன் பணம்னு நான் பாதுகாத்தேன், அது உன் பணம் இல்லைடா, அது அவனுக்கு மரியாதை கொடுக்க போகிற பணம்டான்னு அவனுக்கு கொடுத்தாருன்னா யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன நடக்குமோ அதை நடந்தே தீரும். நமக்கு உள்ளது எவனாலும் எடுக்க முடியாது, நமக்கு உள்ளது வந்தே தீரும். ஒரு காலத்தில் உங்களுடைய பொருளை இழந்து விட்டீர்களா? நம்பிக்கையோடு இருங்கள். சத்திய பிரமாணமிட்டு சொல்லுகிறேன், நான் நேர்மையாக சம்பாதித்தது, உழைத்து சம்பாதித்தது போய்விட்டது. ஆனால் கடவுள் ஒரு நாளைக்கு கொடுப்பான். அது இயேசுவாக இருக்கட்டும், அது அல்லாவாக இருக்கட்டும், அது பெருமாளாக இருக்கட்டும், எல்லாம் வல்ல சிவனாக இருக்கட்டும், நான் நம்புகிற ஒரு கடவுள் திரும்ப எனக்கு கொடுப்பான் என்று நம்புங்கள். நிச்சயமாக அந்த பணம் உங்களிடத்தில் வந்து சேர்ந்தே தீரும். இந்த மாற்றம் தர்மத்துக்கு என்றுக்கும் தோல்வி வந்ததே கிடையாது. அள்ளி கொடுத்தவர்களுக்கு யாரும் வைத்ததே கிடையாது, வாழ்த்தைத்தான் சொன்னார்கள்.
வள்ளல் எம்ஜிஆர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓட்டு வேட்டைக்கு செல்கிறார். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் போகும்போது நேரமாயிட்டது, வீட்டுக்கு போகலான்னும் போது தொண்டர் ஒருத்தர் சொன்னார், ஐயா உங்களை பார்க்கணுன்னே ஒரு 85 வயசு பாட்டி காலையிலிருந்து கால் கடுக்க நிற்குது, பார்க்காம போனால் நல்லா இருக்காதுன்னு சொன்ன உடனே ஜீப்பை அந்த பக்கம் விடுன்னாரு. ஜீப்பை நிறுத்தி இறங்கி போய் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எண்ணி பார்க்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். அள்ளி கொடுத்தாரு. வாங்கின பாட்டி அழுது கண்ணீராக வருது. ஏன் பாட்டி பணம் பத்தலையா, நான் இன்னும் தர சொல்கிறேன்னு உள்ள ஜீப்லேருந்து எடுத்துன்னு வர போகிறார். இல்லை தம்பி, நான் உங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து சொல்கிறேன் ராஜா, அதுக்காக தான் ஐயா நான் ஒரு நாள் பூரா நிற்கிறேன். அந்த நம்பியார்கிட்ட ஜாக்கிரதையாக இருப்பா. நம்பியார் நிஜமாலுமே நல்ல மனுஷன்யா. அவர் மாதிரி ஒரு குருசாமி உலகத்திலே கிடையாதுயா. ஒழுக்கமான மனுஷன். அவரை வில்லனாக பார்த்தே அந்த பாட்டி இவருக்கு நல்லவனுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்குது. பார்த்தீங்களா, இந்த வாழ்த்து தாயா நம்ம வாழ வைக்கும். மற்றவர்கள் வாழ்த்துக்களை நாம் பெறுவோம். பிள்ளைகளை பெற்றோர்கள் செய்வது பிள்ளைகளுக்கு என்ற ஒரு பொன்மொழி இருப்பதனால் நாம் கூடுமான வரை பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வதன் மூலமாக நல்ல புண்ணியங்களை சேர்ப்போம். இந்த பூ உலகில் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள். நன்றி. பண்பாட்டு செழுமை. தென்கிழக்கு சீமை இது, பொன் கொழிக்கும் பூமி இது, மண்வளத்தின் சாரெடுத்து நெல்லுக்கு வேலியிட்ட சாமி இது. பண்பட்ட செயல்கள் எல்லாம் பண்பாட்டு செயல்களாகும். வெண்பட்டு விரித்து வைத்து வரவேற்க வேண்டிய வாழ்வியல் முறையாகும். தென்னாட்டின் செல்லப்பிள்ளை நெல்லை, பண்பாட்டின் களஞ்சியமாய் விளங்கும் நெல்லை, கொண்டாட்டத்திற்கு குறைவேதும் இங்கு இல்லை, தமிழை கொண்டாடும் புலவர்களுக்கும் எல்லை இங்கு இல்லை. அழுக்கு துணிகளை அடித்து துவைக்க படித்துறைகளும் உண்டு. அறிவை வளர்க்கும் அனைத்து கல்வி கலை துறைகளும் இங்கு உண்டு. பெயரளவிற்கு அல்லாமல் பேரறிவிற்காக கற்பதும் கற்பிப்பதும் நெல்லை மண்ணின் திறமாகும். கன்னித்தமிழே அதற்கு உரமாகும். நெல்லை நகரின் மாநகராட்சி வளைவும், கலைகள் மிகுந்த நெல்லையப்பர் ஆலயத்தின் உயர்வும், சிற்ப கலைகள் நிறைந்த கிருஷ்ணாபுரமும் சிறக்க வைக்கும் இந்த மண்ணின் நினைவு. மந்திகள் தாவும் போது மலரின் தேன் துணிகள் சிந்தும் பூந்துறையின் செழுமையும், முந்தி மோதும் கைகள் தட்ட கல்லிலும் நல்லிசை ஒலிகள் வந்து பாயும் இசை தூண்களின் இனிமையும், நெல்லை நகரின் தலை சிறந்த சொத்து நம்மை உயர்த்திடுமே தலை நிமிர வைத்து. உலைக்கு அளந்து போடும்போது முன்னே ஒரு கைப்பிடி ஆண்டிக்கும் பின்னே ஒரு கைப்பிடி வருவோர்க்கும் என்ற வழக்கம் எங்கள் பழக்கம். தலையை எண்ணி சமைப்பதில்லை நாங்கள், தலைமுறையை எண்ணி வாழ்வை அமைக்கின்றோம். உறவில்லை என்றாலும் உரிமையுடன் உணவளிக்கும் வழக்கம் வளரும் தலைமுறைக்கு நாம் கற்றுக் கொடுக்கும் பழக்கம். ஏழை என்ற வார்த்தையொன்றும் ஏதோ வாய்ப்போக்கு வார்த்தை என்று எண்ண வேண்டாம். ஏழை என்ற வார்த்தையிலே 7 ஜென்மம் பந்தம் இருக்கும், ஏக்கமும் அன்பும் நிறைந்திருக்கும். ஏசும் போதும் சொல்வார்கள், அன்பை அள்ளி வீசும் போதும் சொல்லுவார்கள். பிரிவினை பேதமின்றி உறவுடன் வாழ்வதை சொல்ல விரிந்திடுமே நமது நெல்லை, உயர்ந்திடுமே நமது நெல்லை. என்றைக்கும் வளரட்டும் நமது பண்பாடு என்றுரைப்பேன் இந்த தையல் மகள் அன்போடு. செவிமடித்த அத்தனை பேரின் பொற்பாதங்களை பணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தானே தோன்றிய தமிழே, தித்திக்கும் தமிழே, பிறமொழி தாழுவா தீந்தமிழே, துள்ளும் தமிழே, பிறரை தூங்கவிடா தமிழே, தெவிட்டாத தமிழே, தேன்மொழியாம் இனிய தமிழே, தைத்திங்களிலும் உன்னைத்தானே வணங்குகிறோம். தொன்மையான தமிழே, எங்களிடம் தோற்காத தமிழே, அவ்வை போற்றிய தமிழே, உன்னை போற்றி வணங்குகிறேன். புத்தக திருவிழா மூலம் தன்னை புதுப்பிக்க வந்தவர்களே, கவியரங்கம் கேட்க களங்கமில்லா மனதுடன் வந்துள்ள ஆன்றோர்களே, நிமிர்ந்து நிற்பதே நிலையான வாழ்க்கை, ஆனாலும் எந்த விஷயத்தில் நின்று நிற்கலாம் என்ற ஆராய வந்துள்ள ஆன்றோரே, சான்றோரே, அனைவருக்கும் என் மண்பான சிறந்தார்ந்த வணக்கம். கைத்தட்டினால் ஆயுள் கூடுமாம். ஆகவே ரசித்த இடத்திலாவது கைத்தட்டி என் ஆயுளையும் அதிகரிக்க செய்ய வேண்டுகிறேன்.
புத்தக திருவிழாவில் புத்தகம் என் காதில் கிசுகிசுத்தது. என்ன கிசுகிசுத்தது என்றால், உங்களால் நான் உருக்குலைந்தாலும் பரவாயில்லை, என்னை புரட்டுபவர்கள் என் கருத்துக்களால் உருக்குலையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றது. நல்கருத்து புத்தகமாய் நல்விலைக்கு வாங்கி செல்வோமே. என்னுடன் கவி பாட வந்துள்ள எண்ணங்களில் உயர்ந்து கவித்துவம் மிக்கவர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம். நான் நன்கறிந்த ஐயா ஜெயபாலன் மற்றும் ஐயா மூக்கு பெரியாரின் கவிகளை கேட்கவா வேண்டும்? அதுவும் போக எனது குருநாதர் எல்லையில்லா திறம்படைத்த நெல்லை குரலோன் வரிசையில் நானும் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குமாம், நானும் மனம் பெறுவேன், ஆசீர்வதியுங்கள். ஐயா தலைமை கவியே, தன்னிகரலா தமிழ் கவியே, புதியவர்கள் புத்துயிர் பெற புத்தகம் பல படைத்தவரே, என்னை கவி எழுத ஏவியவரே, பண்பில் சிறந்த பாமணியே, பார்ப்புகள காத்திருக்கும் மாமணியே, தமிழ் செம்மல் விருது பெற்றது உமது தமிழ்ச்சிறப்பு, குலம் வாழ்க, தமிழ் புலமை ஓங்குக. அறிவியல் என்பது எதையும் அறிந்து கொள்ளுதல் தானே. அறிவியல் என்றால் அறிவு கூட்டல் இயல் ஆகுமே. இயல் என்றால் இயக்குவது, அறிவை தூங்க விடாமல் ஆராய்ந்து அதனை இயக்கி அதனை ஆளுமைப்படுத்தி கொண்டுதானே இருக்கிறோம். மனிதன் மணிக்கணக்கில் செய்த வேலையை நொடிப்பொழுதில் செய்ய வைத்தது அறிவியல். ஆண்டவனால் தான் உலகம் சுற்றுகிறது என்ற ஆதிகாலத்து எண்ணத்தை அறுத்தெளிந்தது அறிவியல். அம்புலியை அரவம் மறைத்துதான் அமாவாசை வருகிறது என்ற மூட நம்பிக்கையை உடைத்தெறிந்தது அறிவியல். மனித மூளைக்கு எட்டாதவைகளையும் ஏனைய கணிக்க முடியாதவைகளையும் எள்ளி நகையாடி வருவது அறிவியல். அறிவியலையே ஆதாரமாக கொண்டுள்ள உலக நன்மைக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட அறிவியல் சாதனங்கள் சமீப காலமாக சற்று சங்கடத்தை தான் தருகிறது. அறிவை உருவாக்கும் அணு ஆயுதங்களையும் அணு எந்திரங்களையும் அவசர கதியில் அறவை நிறுத்தி அறவழியில் சென்றால் அல்ல நீங்கி அகம் மகிழ்வோம். தீங்கை மட்டுமே தீண்டிக் கொண்டிருந்தால் நன்மைகள் கண்ணுக்கு தெரியாது. நல்வழியில் செல்லும் அறிவியலை ஆராய்ந்து மெச்சுவோமே. இலைதலை கட்டிக்கொண்ட மூதாதையர் காலத்தில் வயலுக்கு மூச்சிறைக்க நீர் இறைத்தோம். மோட்டார் உதவியுடன் மேட்டுக்கு கூட நீர் பாய்ச்சுகிறோமே. அப்பத்த காலத்தில் அப்பளமாய் நொறுங்கும் மண் தட்டில் தானே சாப்பிட்டு வந்தோம். இப்போது செவர் சில்வர் தட்டில் அல்லவா சாப்பிடுகிறோம். பொருளாதாரம் பொருந்தினால் பொன் தட்டில் சாப்பிடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. காற்றின் வேகத்தை கணக்கிட்ட நாங்கள் ஒளியின் வேகத்தையும் கண்டுபிடித்ததால் வானொலி வந்தது, தொலைக்காட்சியும் வந்தது. தொலைபேசியை கண்டுபிடித்த கிரகாம்பல் இன்று இருந்தால் கிறங்கித்தான் போயிருப்பார். இன்று முகம் பார்த்து பேச கையடக்க செல்போன். சந்திரனுக்கு இணையாக சந்திரன் ஏவியதால் தானே கன்னியாகுமரியில் நடப்பதை கணினியிலும் வாகா எல்லையில் நடப்பதை வாட்ஸ்அப்பிலும் தெரிந்து கொள்கிறோம். இரவானால் பகலும் பகலானால் இரவாகவும் அமைந்துவிட்ட அமெரிக்கர் வீட்டு அடுக்கலையை கூட அண்டை வீடாக்கியது அறிவியலே. கால் கடுக்க பல நாட்கள் கால்நடையாய் பயணித்தோம். சக்கரம் கண்டுபிடித்ததால் சங்கடமின்றி சைக்கிள் மிதித்தோம். மோட்டார் சைக்கிளில் மிதந்தோம். சிற்றூந்தில் செல்கிறோம், பேருந்தில் பயணிக்கிறோம். தொடர் வண்டிக்கும் தொற்றிக்கொண்டோம். வானமும் வசப்படும் என்று வானூர்தியில் வலம் வருகிறோமே. இது அறிவியலின் உச்சம்தானே. பறக்கும் பறவையை கண்டு வானில் மிதக்கும் விமானத்தோடு நில்லாமல் நிலாவுக்கும் சென்று வருகிறோம். எதற்காக? நிலா காட்டி சோறு ஊற்றிய பாட்டியையும் நிலாவுக்கு பக்குவமாய் அழைத்து செல்லத்தானே. சந்திரனை சந்தித்ததோடு நில்லாமல் செவ்வாய் கிரகத்துக்கும் செவ்வனே சென்று வருகிறோம். அத்தோடு நில்லாமல் அந்தரத்தில் நின்று உரையாடலும் முயற்சிக்கிறோம். இதை வைத்துத்தான் அறுதியிட்டு சொல்கிறேன், சூரியனை தொட்டுவிடும் தூரம் தொலைவில் இல்லை. பாட்டன் தீப்பெட்டி தயாரித்தான், முப்பாட்டனோ சிக்கிமுக்கி கல்லில் தான் நெருப்பை உருவாக்கினான். இன்று நம் பிள்ளைகளின் விரல் நுனி பொத்தானோ ராக்கெட் பறக்கும் அளவுக்கு நெருப்பை கக்குகின்றன. காற்றில் காற்றாடி சுழல விட்டான். சுழலும் காற்றாடியில் மின்சாரம் பெறுகிறோம். அகம் குளிர அறிவியல் குளித்தது அந்த காலம். அகம் குளிர்ச்சியான அறிவியல் சூடான மின்சாரம் உண்டு என அறுதியிட்டது அறிவியல் தானே. சூரிய வெப்பத்தால் இரவில் தான் சந்திரன் வெளிச்சம் தரும், பகலிலும் வெளிச்சம் தரும் சோலார் நம் அறிவியலாச்சே. திண்ணை பள்ளியில் படித்த என் அன்னை என்னை சேர்த்ததோ கூரை பள்ளியில். இப்போது என் பேரன் படிப்பதோ இணையவழி பள்ளியில். திண்ணை பள்ளியில் படித்த முன்னோர்கள் கட்டிய தரணியில் தலை சிறந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டிடக்கலையின் தொழில்நுட்பம் தொன்மையான அறிவியல் தானே. நாட்டின் வளர்ச்சி குறியீடு அறிவியல் சிந்தனையுடன் அர்ப்பணிப்போடு கண்டுபிடிப்பதில் தானே அடங்கியுள்ளது. கணக்கில் அடங்காத கட்டுக்கட்டுக்கான ரூபாய் நோட்டு செட்டாக வைக்க சூட்கேஸ்கள் தேடினோம். இப்போது டிஜிட்டல் பரிவர்த்தனையில் 83% தொட்டுவிட்டோமே.
அறிவியல் வளர்ச்சி என்பது வரையறுக்க இயலாதது, அது விரைவடைந்து கொண்டேதான் இருக்கும். இதைத்தான் அவ்வை பாட்டியும் சொன்னால், கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அறிவியலின் பிதாமகனாம் கலீலியோவின் மகத்துவத்தை கலிகாலத்திலும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அண்டை நாடுகள் நம்மை சீண்ட விடாமல் தடுக்க தனது சீரிய முயற்சியால் பொக்ரானை வெடிக்க செய்த அப்துல் கலாம் ஐயாவின் அர்ப்பணிப்பை மறக்க முடியுமா? வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்று சூழறித்த பாரதியின் கனவை நனவாக்கும் விதமாக பேரிடர் காலங்களிலும் தரை, கடல் மற்றும் வான்வெளி போக்குவரத்தை கண்காணிக்க MVS-02 செயற்கைக்கோளை சுமந்து செல்ல GSLV F-15 ராக்கெட்டை தனது 100வது ராக்கெட்டாக விண்ணுக்கு அனுப்பிய இஸ்ரோவை பாராட்டி கைதட்டி பெருமைப்படுத்த வேண்டாமா? 1920 பிப்ரவரி 28 இயற்பியல் கண்டுபிடிப்புக்கு 1930 நோபல் பரிசு பெற்ற மண்ணின் மைந்தராம் சர் ராமனை நினைவு கூறுவோம். வரும் பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினத்தை கொண்டாடி பெருமைப்படுவோம். அறிவியல் முன்னேற்றத்தால் நிமிர்ந்தே நிற்போம். நன்றி, வணக்கம்.